வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. குருநானக் தேவின் போதனைகள் சிறந்த சமூகத்திற்கு வழிகோலுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தெரிவித்துள்ளனர். வேலூரில் 32 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழக மக்களை பாதிக்காத வகையில் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஐப்பசி பௌர்ணமியையொட்டி சிவாலயங்களில் அன்னாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பீகாரில் 18 மாவட்டங்களின் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். இத்தேர்தலில் 3,75,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் 1314 வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயிக்க உள்ளனர். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மகா கத் பந்தன் கூட்டணிக்கும் இடையே பிரதான போட்டி நிலவுகிறது. 122 தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 11ஆம் தேதி நடைபெறும். இவ்விரு கட்ட தேர்தலிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் 14ஆம் தேதி எண்ணப்படும். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக்கின் 556வது பிறந்த நாள் குருநானக் ஜெயந்தியாக நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பஞ்சாப், அமிர்தசரஸ், பொற்கோவில் உட்பட குருத்வாராக்களில் சீக்கியர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், குருநானக்கின் கொள்கைகள் தேச கட்டமைப்பிற்கு வழிகோலும் வகையில் அவரது கொள்கைகளை பின்பற்றி சிறந்த சமூகத்தை படைக்க இந்நாள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஸ்ரீ குருநானக்கின் போதனைகள் பரிவு, இரக்கம், சமத்துவம், சேவை மனப்பான்மையை ஊக்குவித்து மனிதநேயத்துடன் கூடிய நிலையான சமூகத்திற்கு வழிகோலுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், குருநானக்கின் தெய்வீக போதனைகள் தன்னலமற்ற சேவையை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் குருநானக்கின் போதனைகள் நம்மை வழிநடத்தும் என கூறியுள்ளார். இந்திய ஜப்பான் நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 8வது இந்திய ஜப்பான் இந்தோ பசிபிக் கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, அரிய கனிமங்கள், தூய்மை எரிசக்தி, விண்வெளி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவித்து விநியோக சங்கிலியை வலுப்படுத்த இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு வழிகோல வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் வளர்ச்சியையும் முன்னெடுத்து செல்வதில் இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் உள்ள மகத்தான பொறுப்பை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பசுமை ஹைட்ரஜன் தொடர்பான சர்வதேச மாநாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சகம் சார்பில் வரும் 11, 12ஆம் தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, கட்டமைப்பு மேம்பாடு, உலகளாவிய ஒத்துழைப்பு போன்றவை குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள் திரு பிரல்ஹாத் ஜோஷி, திரு ஹர்தீப் சிங் பூரி, டாக்டர் ஜிதேந்திர சிங் உட்பட சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நிதி, திறன் மேம்பாடு, தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்துவது போன்றவை இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். நாட்டின் தூய்மை எரிசக்தி பிரிவில் பசுமை ஹைட்ரஜன் முக்கிய பங்காற்றுவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை செயலர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ள நிலையில் இம்மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. வேலூரில் 32 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பூங்கா அமைக்க அவர் அடிக்கல் நாட்டினார். மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் திருச்செங்கோட்டில் அரசு மருத்துவமனையையும் அவர் திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 18 அர்ச்சகர் ஓதுவார் பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி பெறும் மாணாக்கருக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கினார். 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் புலக கோப்பையையும் முதலமைச்சர் அறிமுகம் செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12%இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழக மக்கள் பாதிக்காத வகையில் அவர் தம் நியாயமான கோரிக்கைகளை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ஊனங்கல்பட்டியில் பிஜேபி சார்பிலான விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாமக்கல்லில் வேளாண் நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்படாது என்றார். அதேபோல் ரயில்கள் மோகனூரில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக இருந்தால்தான் கூடுதல் நிதி பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கமே கோவை பாலியல் சம்பவம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு காரணம் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர் என் ரவி மாணாக்கருக்கு இன்று பிற்பகல் பட்டங்களை வழங்குகிறார். ஆளுநரின் வருகையொட்டி கொடைக்கானலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு மருத்துவமனையை மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். நோயாளிகளிடம் சிகிச்சை முறைகளை கேட்டறிந்த அவர் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தேசிய கடல் மீன்வள கணக்கெடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு பணிகளின் கீழ் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களில் இப்பணிகளை மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையம் மேற்கொண்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு பணிகள் கடல் உயிரின பாதுகாப்பு சார்ந்த கல்வி, தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றிற்கான நெறிமுறைகளை உருவாக்க வழிகோலுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட மீனவ கிராமங்களில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையம் மீன்வள கணக்கெடுப்பை மேற்கொள்கின்றது. மீனவ குடும்பங்கள், மீன்பிடி படகுகள், வலைகள், மீன்பிடி முறை, பதப்படுத்துதல், விற்பனை வசதிகள், மீனவர்களின் கல்வி, சமூக நிலை உள்ளிட்ட 180 கேள்விகள் இந்த தகவல்கள் மூலமாக சேகரிக்கப்படுகின்றன. தகவல்கள் டிஜிட்டல் வடிவில் வியாஸ் பாரத் என்ற செயலி மூலமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் அன்னாபிஷேகம் தற்போது விமர்சையாக நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியான இன்று 13 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்ட பிரகதீஸ்வரருக்கு 100 மூட்டை பச்சரிசியால் சாதம் சமைத்து அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. இதனை காண்பவர்கள் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை தரிசி புண்ணியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்று மாலை பூக்கள் மற்றும் காய்கறிகளால் பிரகதீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற உள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று மாலை அன்னாபிஷேக அலங்கார தரிசனம் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். உலக புகழ் பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமையானதுமான தஞ்சாவூர் பெரிய கோவிலில் 12 அடி உயர பெருவுடையார் திருமேனிக்கு இன்று அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனையொட்டி பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட அரிசி சமைக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான பக்தர்கள் காய்கறிகளை காணிக்கையாக வழங்கியும் அதனை மாலையுமாக தொடுத்து வருகின்றனர். இன்று மாலை 4:30 மணியளவில் அன்னாபிஷேக அலங்கார தரிசனமும், மாலை 5:30 மணிக்கு தீபாராதனையும், இரவு 8:30 மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். தேனி மாவட்டம் கம்பம் அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் களமிறங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேனி மாவட்டம் பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. கம்பம் நகரில் இருந்து கம்பமெட்டு வரை உள்ள 8 கிலோமீட்டர் தூரம் போட்டிகள் நடத்தப்பட்டன. பூஞ்சிட்டு, தேன் சிட்டு, தட்டான் சிட்டு, பெரிய மாடு, நடுமாடு என பல்வேறு பிரிவுகளின் கீழ் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் எல்லையை நோக்கி சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் பரிசுத் தொகை மற்றும் வெற்றி கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் நெதர்லாந்தின் மிக் இணை அமெரிக்கா, ஜப்பான் இணையை நாளை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. குருநானக் தேவின் போதனைகள் சிறந்த சமூகத்திற்கு வழிகோலுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தெரிவித்துள்ளனர். வேலூரில் 32 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழக மக்களை பாதிக்காத வகையில் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி சிவாலயங்களில் அன்னாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.